அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம குரூப் 4 நடந்த எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் கொஸ்டின் 100 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புக் த்ரூ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட்டா 3 வீடியோஸ் குடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த 3 வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா 76 டூ 100 சரிங்களா? ஸோ 176 டூ 200 இந்த கொஸ்டின் குடுத்துருக்கேன். பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, வள்ளுவரும் குறளும் என்ற நூல் ஆசிரியர் விஸ்வநாதம் கி.ஆ.ன்னு இருக்கு. சரிங்களா? அந்த புக்ல இல்லைங்க. சரிங்களா? திருவள்ளுவர் உருவத்தினை முதலில் ஓவியமாக வரைந்தவர். இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் சோர்ஸ் தான் குடுத்துருக்கோம். ஆம் இது பார்த்தீங்கன்னா வேணுகோபால் சர்மா. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ஆ கட்டபொம்மன் பத்தி குடுத்திருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த புத்தகத்துல இருக்கு. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்ம குடுக்குற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, புக்ல இருக்கு, இல்ல அப்படின்றத பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயங்கள பார்த்தீங்கன்னா, நீங்க புக்ல அ தேடி படிச்சுக்கோங்க. இல்லாட்டி நான் இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன். அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு புத்தகத்துல இந்த கேள்விக்கான கன்டென்ட் இருக்கு அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ ஃபுல்லா படிக்க நேரம் இல்ல. நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த 5 உலக வகைப்பாடு, 6 உலக வகைப்பாடு இத பத்தி குடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 7த் புக்ல 7த் சயன்ஸ்ல வகைப்பாட்டியல் இந்த பாடத்துல இருக்கு. ஓகேங்களா? 7த் புக்ல வகைப்பாட்டியல் என்ற பாடத்துல இது பத்தின கன்டென்ட் குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இது நம்ம செக் பண்ணி பார்க்க முடியல. புக்ல இருக்கு. பட் நம்ம கரெக்ட்டா பார்க்க முடியல. ஓகேங்களா? நீங்க செக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா? 180 கொஸ்டின் 180 ஓகேங்களா? அடுத்து 181 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அ தென் திராவிட மொழி, கிழக்கு திராவிட மொழி இது பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல இருக்கும் கன்டென்ட்ல. 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல திராவிட மொழிகள் அப்படின்ற பாடம் இருக்கு. அந்த பாடத்துல இந்த கன்டென்ட் குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த ஞானேஷ்குமார் இது கரண்ட் அஃபேர்ஸ். இது நம்ம சோர்ஸ் குடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி வயது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, எந்த புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 10த் சோசியல் சயன்ஸ் புக்ல சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அதாவது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல மத்திய அரசுன்னு ஒரு பாடம் இருக்கும். ஓகேங்களா? அந்த மத்திய அரசு பாடத்துல இது இந்த கன்டென்ட் ஃபுல்லாவே குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யார் யாருக்கு என்னென்ன வயது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பக்கம் மேத்ஸ் குடுத்துருக்காங்க. மேத்ஸ் நம்ம எக்ஸ்பிளனேஷன் குடுக்கல. ஆஸ் யூசுவல் நீங்க என்னவோ பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது இன்னொரு மேத்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் தான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஒரு பகடை கொஸ்டின் குடுத்துருக்காங்க. நம்ம மேத்ஸ் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எதுல புக்ல எடுக்கல. சரிங்களா? புக்கோட கன்டென்ட் பார்க்கல. ஓன் கன்டென்ட் ஆன்லைன் சோர்ஸ் பார்த்துருக்கேன். மத்த ஜிகே கொஸ்டின் புக்ல தேடி பார்த்து உங்களுக்கு குடுத்துருக்கேன். அடுத்ததா பார்க்கும்போது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இதுல இருக்கு. இல்லம் தேடி கல்வி அந்த புரோகிராம்ல குடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் சானிடேஷன் கம்பைன், மேனேஜ்மென்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். ஸோ அது டீட்டெயில் குடுத்துருக்காங்க. ஆன்லைன் சோர்ஸ் குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ஐயர் தேசபடர், ராமலிங்க அடிகள், ஜோதிபா புலே இது பார்த்தீங்கன்னா புக்ல இருக்கு. ஓகேங்களா? எந்த புக்ல 10த் சோசியல் சயன்ஸ் புக்ல சோசியல் அண்ட் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் 19த் சென்ச்சுரி சரியா? 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். 10ஆம் வகுப்பு புத்தகத்துல, சமூக அறிவியல் புத்தகத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ அத பார்த்துக்கோங்க. இந்த இவங்கள்ட்ட எல்லாமே குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ராஜாஜி போராட்டம் நடத்தின விஷயங்கள போட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த புத்தகத்துலனா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இந்த பாடத்துல இருக்கு. ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இந்த பாடத்துல இதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த கோபால் 60 இது 10த் சயன்ஸ் புக்ல நியூக்ளியர் பிசிக்ஸ் அணுக்கரு இயற்பியல் ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்துல இதோட கன்டென்ட் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது புக்ல இருக்கு. புக் சோர்ஸ் தான் இது. ஓகேங்களா? நான் இங்கிலீஷ்ல குடுத்துருக்கேன். எனக்கு தமிழ் கரெக்ட்டா குறிப்பிட்டு எடுக்க முடியல. ஓகேங்களா? அதனால இங்கிலீஷ்ல இருக்கிறத குடுத்துருக்கேன். ஓகேங்களா? புக்ல இருக்கு. புக்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நியூக்ளியர் பிசிக்ஸ்னா அணுக்கரு இயற்பியல். ஓகேங்களா? தமிழ்நாடு விடுதலை விடியல் பயணம் திட்டம். இது கரண்ட் அஃபேர்ஸ் தான். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வேலு நாச்சியார் பத்தின ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு எந்த புக் பார்த்தீங்கன்னா 10த் சோசியல் புக்ல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த கிளர்ச்சிகள். ஸோ இந்த பாடத்துல நெறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இந்த யூனிட் 8ல நெறைய கேள்வி இதுல இருந்து கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த திரௌபதி முர்மு இது பார்த்தீங்கன்னா, நம்ம குறிப்பிட்டு நம்ம புக்ல பார்க்க முடியல. இது ஆன்லைன் சோர்ஸ் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? புக்ல இந்த கொஸ்டின் கிடையாது. புக்ல எந்த புக்லயுமே நான் தேடி பார்த்ததுல இல்ல. சரிங்களா? ஸோ அதனால ஆன்லைன்ல இருந்து எடுத்து குடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. அடுத்ததா பார்க்கும்போது இந்த அரசு வழிகாட்டு இது புக்ல இருக்கு. ஓகேங்களா? எந்த புக்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல இருக்கு. ஸோ எந்த பாடம் அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அரசு அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பாடத்துல பார்த்துக்கலாம். இல்லாட்டி இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாடம். ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல பாலிட்டி சரிங்களா? குடிமையியல் பாடத்துல பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாடம். அந்த பாடத்துல இந்த கன்டென்ட்லாம் குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மேத்ஸ் கொஸ்டின் ஒண்ணு வந்திருக்கு. அது பார்த்துக்கோங்க. அடுத்தது மேத்ஸ் கொஸ்டின் வந்திருக்கு.
அது 199 மேத்ஸ் கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 200 மேத்ஸ் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, புக்ல வந்து என்னென்ன கேள்விகள் குடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக தான். சரிங்களா? நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, புக்ல இருக்கிறதே பார்த்தீங்கன்னா மாத்தி குடுத்துருக்காங்க. ஸோ அது புக்ல இருக்கு கரெக்ட்டா? இல்ல நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு கரெக்ட்டா நம்ம கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ண முடியல. ஸோ அதனால புக்ல இருக்கு. புக்ல இருக்கிற கன்டென்ட் நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். என்ன புக்ன்னு சொல்லியாச்சு. நீங்க வந்து புக்க வந்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.